தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. ஆம், என் அன்பு தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சோர்வுகளிலிருந்து மீளவே முடியாது. அநேக நேரம் நாம் வேதத்தை கேட்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், ஊழியங்களை கூட செய்கிறோம். ஆனாலும் இந்த உலகம் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய உள்ளத்தை சோர்ந்து போகத்தான் செய்கிறது. ஆனாலும் ரோமர் 2:7 சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போவதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் அநேகருக்கு நன்மையைத்தான் செய்திருப்போம், நல்லதுதான் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்மால் ஆன நன்மையை செய்து எப்படி ஆகிலும் அவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நாம் இரக்கம் பாராட்டுவோம். ஆனால் அவர்களோ நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மை அறியாதவர்கள் போலவும் அல்லது நாம் செய்த நன்மை அவர்களுக்கு அற்பமாகவும் தோன்றும். அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் நடந்தும் கொள்வார்கள். நாம் செய்த நன்மைக்கு அவர்கள் நன்றி கூட சொல்ல வேண்டாம், ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் செய்கிற கிரியைகள் அல்லது செய்கைகள் நம்முடைய உள்ளத்தை சோர்ந்து போகத்தான் செய்யும். உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ, நீ சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய் என்று சொல்கிறாரே, அப்பொழுது நான் மகிமையும் கனமும் அழியாதவுமாகிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறாரே. அவர்கள் செய்த அல்லது நடந்து கொண்ட பேசின எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலளிப்பார். ஆனால் நாமோ நற்கிரியை செய்வதில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவோ பேர் நம் மூலமாய் நன்மையை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நாம் அவர்களுக்கு நல்லது செய்திருப்போம், நம்மால் முடிந்ததை. ஆனால் அவர்களோ பதிலுக்கு ஒன்றும் செய்திருக்க மாட்டார்கள். பரவாயில்லை, அது நமக்கு சோர்வை தராது. ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக நம்மை பாராமல் அலட்சியமாய் நடந்து கொள்வார்களே, அதுதான் நம்முடைய உள்ளத்தை மிகவும் சோர்ந்து போக செய்வது மாத்திரமல்ல, மீண்டும் இனிமே யாருக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது, போதும், நான் பட்டது செஞ்சு ஒரு நன்றி கூட அவங்கள்ட்ட இல்லையே, ஒரு விசாரிப்பு கூட இல்லை என்று நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, நாம் நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருப்போம், அவர்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன்கள் அவர்கள் மேல் உண்டாகும். நாமோ நன்மை செய்வோம், சோர்ந்து போகாமல் செய்வோம், நித்திய ஜீவனை நாம் சுதந்தித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில நன்மைகளை செய்து உள்ளம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. இனி நான் நல்லது செய்யவும் மாட்டேன், நல்லது சொல்லவும் மாட்டேன், யாராவது எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி விரக்தியில் இருக்கிற ஒவ்வொரு சோர்ந்து போன உள்ளங்களையும் நீர் மறுபடி தைரியப்படுத்தும். அவர்கள் நன்மை செய்யட்டும் சுவாமி, நன்மை செய்யட்டும். இன்னும் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.